எத்தனை மணிக்கு இந்த வியாபாரம் தொடங்குகிறது? அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த வியாபாரம் அதிகாலை 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே தொடங்குகிறது. 5 மணிக்கு இப்படி போய் குடிக்கிறாங்க. எழுந்து முகம் கழுவணும், தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கணும், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். இதுதான் வழக்கமா நாம செய்யக்கூடிய வேலை. ஆனால் அவர்கள் எழுந்து வாய் கொப்பளிப்பதே சாராயத்தில் தான் கொப்பளிக்கிறார்கள். அப்படி மூளையை கடிச்சு வாயில கொப்பளிச்சு ஊத்திட்டு மிச்சத்தை குடிச்சிடறது. சாராயம்னு கேட்கறதுல மூளை கடிச்சா இருக்கா அப்படின்னு தான் கேட்கறாங்க. மூளை கடிச்சா கிடைக்குமா? மூளை கடிச்சான்னா அந்த பாக்கெட்ல 2 பக்கம் மூளை இருக்கும் இல்லையா, மேல பிடிச்சி கட்டிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு கார்னர், இந்த பக்கம் ஒரு கார்னர். ஏதாவது ஒரு மூளையை கடிச்சிட்டு அப்படியே குடிச்சிடுறது சார். அவ்வளவுதான். மிச்சம் இருந்தா கூட தூக்கி போட்டு போயிருது. இதெல்லாம் அந்த 2 நாள் நான் களத்திலே நின்று மக்களை சந்தித்த போது கிடைத்த தகவல்கள். மெத்தனால் என்கிற அந்த நச்சு பொருள் அது ஆல்கஹால் தான். மீத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் மெத்தனால் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் எத்தனால் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்கஹால் அப்படின்னா நாம தமிழ்ல சாராயம் சொல்றோம். சாராயம் சொல்றோம். 100% எத்தைல் ஆல்கஹால் இருந்தா அது எரி சாராயம், ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், RS. இந்த போதையை தருவதற்கு என்னென்ன பொருளை சேர்க்க முடியுமோ கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் ஒரு பொருளை போட்டு ஊறல், அது பேரு ஊறல்னு பேரு, ஊற வைப்பான். பெரிய பெரிய டேங்கர்ல போட்டு பெரிய பெரிய பேரல் இருக்கு பாருங்க, இந்த தார்லாம் வரக்கூடிய டின் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுலதான் போட்டு ஊற வைப்பான். அதுல பன்னி விட்டையும் கலக்குறான். போதை தர்றதுக்கு ஊரல் தயாரிப்பதில் பன்னி விட்டையும் கலக்குறான், பேட்டரி செல் கலக்குறான். பல மரங்களுடைய நார்கள், நாவப்பட்ட, வேலம்பட்ட, பெரிய பெரிய மரங்கள்ல பட்டையை உரிச்சு அந்த பட்டையை பூரா நசுக்கி உள்ள போடுவான். சாராயம் காய்ச்சறதுல அதை பல நாட்கள் ஊற வைக்கணும், மாத கணக்கில் ஊற வைக்கணும், மண்ணுக்கு அடியில் புதைச்சு வைப்பான். அப்புறம் தான் அதை காய்ச்சி அந்த ஆவி வெளியே வரும்போது அதை குளிர வச்சு தண்ணியா வடிச்சு எடுப்பான். சாராயம் காய்ச்சது ஒரு பெரிய தொழில். அது காலங்காலமாக இருந்து வருகிறது, இப்போது இல்லை. இதெல்லாம் மனுஷன் தன்னுடைய முயற்சியில் அப்பவே கண்டுபிடிச்சிருக்கான். எதெல்லாம் போட்டா போதை ஏறுன்னு அவனுக்கு தெரியும். நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் மாகாணத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே அந்த அவையில் மதுவிலக்கை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள், அதனால் மதுவிலக்கை வலியுறுத்துகிறோம். நாங்கள் பகவான் புத்தரின் வாரிசுகள், ஐயன் திருவள்ளுவனின் வாரிசுகள். எனவே மதுவிலக்கு கொள்கையை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் முன்வைக்கிறோம். தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக இதை பேசவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்ற சூழலில் அரசமைப்பு சட்டத்திலேயே அதை பதிவு செய்கிறார். இந்த கோரிக்கையே அதுதான். தமிழ்நாடு அரசே என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட எங்கள் கோரிக்கை, இந்த மதுவிலக்கு கோரிக்கையை தமிழ்நாட்டிலே தடை செய்யுங்கள் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. இதை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.